ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு தக்காளி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, 3 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நீங்கள் எவ்வளோ தோசை மாவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது கூடவே காஷ்மீரி சில்லி 2 எடுத்துக்கோங்க. இது கலர் கொடுக்கும் நல்லா. கொஞ்சமாக ஜீரகம் இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தோசை மாவில் வந்து உப்பு போட்டு தான் கலந்து வச்சுருக்கோம். வேணும்னா நீங்கள் கலந்துக்கோங்க. நான் அப்படி தான் கலந்துக்கிட்டேன், வேணும்னா கலந்துக்கிட்டேன். எனக்கு நான் தோசை மாவுலேயே உப்பு கரெக்டாக இருந்துச்சு, இது ஊற்றியும் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தக்காளியெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக ரொம்ப இதாக இருக்கணும், திப்பையாக இருக்கக்கூடாது. இது கூடயே வந்துட்டு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்துக்கோங்க. வேணும்னா வெங்காயம் கூட கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம் தோசை மேலே. இப்போ வந்து தோசைக்கல் காய வச்சுட்டு நல்லா ஒரு தோசையை வாட்டிக்கோங்க. மெல்லிசாவும் ஊற்றிக்கலாம், இல்லை வந்து நெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். ரவா தோசை மாதிரியும் ஊற்றுவாங்க, அது வேறு மெத்தடு. ஊற்றிட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. சூப்பரான செம்ம டேஸ்ட்டான ஒரு தக்காளி தோசை. இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் கார சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து தக்காளி தோசைக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை அப்படி திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எடுத்து என் பசங்கள்கிட்ட கொடுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. நானுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.